நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். கார்த்தி எடுத்து குடுத்த சேலைய வந்து நம்ம கதிர் இருக்கார்ல, பிளான் பண்ணி தூக்கிட்டாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். கடைசியில தனத்துக்கு கதிர் எடுத்து குடுத்த சேலைய கெட்டுற நெலம வந்திருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறவங்க சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனே வந்து நம்ம மாயா இருக்காங்கல்ல, மாயாவுக்கு வந்து சீனு வந்து சேலை குடுக்குற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அத பார்த்தோனே சேலைய பார்த்தோனே நம்ம மாயாவுக்கு வந்து ரொம்ப பிடிச்சு போயிருது. "சீனு நீயா எடுத்த?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, மணி வந்து சொல்றாரு, "ஆமாம்மா, அவன் தான் கடை கடையா தேடி அலைஞ்சு உனக்கு பிடிச்ச மாதிரி சேலை எடுத்திருக்கான், உனக்கு பிடிச்சிருக்கா?" அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனேயும், "என்ன மாமா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அவர் எந்த சேலை எடுத்து கொடுத்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்." அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மாயா சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி சரி, சீனு மாயா விடுங்க, தனத்துக்கும் இதே நேரத்தில் வந்து சேலை வந்து மா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு சிவராம் வந்து சொல்கிறாங்க. "அதுக்கு என்ன, கொடுத்துட்டா போச்சே." அப்படிங்கிற மாதிரி வந்து கார்த்தியோட அப்பா சொல்கிறாரு. சரி சரி, தனத்துக்கு சேலையெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, "என்ன சம்பந்தி இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? சேலை எடுத்துகிட்டு வராமையா வந்திருப்போம், ஏங்க அந்த சேலை எடுத்து கொடுங்க." அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இடத்துல கார்த்தியோட அப்பா வந்து அந்த கூட வந்த லேடிஸ்கிட்டலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தா லேடிஸுக்கு, "ஏய் அந்த பைய குடுடி, அந்த பைய குடுடி." ஒவ்வொரு ஆளும் மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஏய் உன்ட்ட தான் நான் அந்த பேக் கொடுத்தேன், உன்ட்ட தான் நான் அந்த பேக் கொடுத்தேன்னு" சொல்லிட்டு மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. "என்னங்க சேலை இருக்கா இல்லையா?" அப்படிங்கிற மாதிரி சிவராம் வந்து கேட்காங்க. "இருங்க கொண்டு வந்தோம், அவங்க ஏதோ பைய மாற்றி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன், எடுத்து கொடுப்பாங்க." அப்படிங்கிற மாதிரி வந்து கார்த்திக்கோட அப்பா வந்து சொல்கிறாரு. ரொம்ப நேரமாக வந்து அந்த லேடீஸ் வந்து தேடிக்கிட்டே இருக்காங்க. அத பார்த்த உடனேயும் நம்ம புவனேஸ்வரி வந்து கேட்குறாங்க, "என்ன சேலை இருக்கா இல்லையா?" அப்படிங்கிற மாதிரி கேட்டவுடனே, "அம்மா அந்த பையன் மட்டும் காணும்மா, அந்த பைய தவிர எல்லா பையும் இருக்குமா." அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. "உங்கள்கிட்ட கொடுத்தா இப்படி தான் இருக்கும்." அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து புவனேஸ்வரி ரொம்ப கோவப்படுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம தனம் இருக்காங்கல்ல, டக்குன்னு வந்து கதிர் மேலே வந்து கோவப்பட்டுறாங்க. "அப்பா எனக்கு வந்து இந்த சேலை எடுத்தது யாருன்னு தெரியும்." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "சொல்லுமா யாராக இருந்தாலும் கேட்டு வாங்கிடுவோம்." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "இந்த சேலை எடுத்ததே வந்து கதிர் தான்ப்பா, அவன் தான்ப்பா இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வான். என் கல்யாணம் நடக்கிறதுல வந்து அவனுக்கு விருப்பமே கிடையாது, சரியா? அதனால் அந்த சேலை எடுத்ததே அவன் தான்ப்பா, அவன்கிட்ட கேளுங்கப்பா." அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. "என்னது கதிரா?" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரகுராம் வந்து கேட்டு அமைதியாகவே இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. உடனே விறுவிறுன்னு வந்து, "சரி சொல்கிறா, அந்த சேலை ஏன்டா எடுத்த?" அப்படிங்கிற மாதிரி வந்து அவனுக்குள்ள நம்ம கார்த்தியோட அப்பா வந்து சொல்கிறாங்க. அதுக்கடுத்து கார்த்தி வந்து சொல்கிறாங்க, "பிரதர், என் மேலே எந்த கோவம் இருந்தாலும் என்னை மன்னிச்சுக்கோங்க, என்ன எதுனாலும் பண்ணுங்கள். அதனால் வந்து தனத்துக்கு வாங்கிட்டு வந்த சேலையெல்லாம் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க, தயவுசெய்து கொடுத்துருங்க பிரதர்." அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. "ஏங்க என்னங்க என் மேலே பழிய போட்டுக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கும் எங்களுக்கும் ஆகாதுன்னு தெரியும். ஆனால் எங்கள் மாமா என்கிட்ட சொன்னார், இனிமேல் வந்து இந்த விஷயத்தில் வந்து எதுவும் பிரச்சனை பண்ணாதுன்னு சொன்னார். அதனால நான் அமைதியாக ஓரமாக ஒதுங்கி நின்றுக்கிட்டு இருக்கேன். ஏன்ட்ட வந்துக்கிட்டு தேவையில்லாமல் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க." அப்படிங்கிற மாதிரி வந்து கதிர் கோவப்படுற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. உடனே சிவராம் வந்து கேட்காரு, "டேய் கதிர், உண்மையை சொல்கிறா, எடுத்திருந்தா கொடுத்துட்றா." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "மாமா நான் எடுத்தா கொடுக்க போகிறேன், நான் எதுக்கு எடுக்க போகிறேன் ஃபஸ்ட்டு அதை சொல்லுங்கள்." "நான் எடுக்கல மாமா." அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. உடனே மணி, சீனு, அதுக்கடுத்து சிவராம் எல்லாருமே சேர்ந்து, "சரி சரி வாங்க, வீட்டில் எங்கேயாவது பை வந்து மிஸ் ஆகிருக்கும், வாங்க தேடுவோம்னு சொல்லிட்டு வீடு முழுக்க தேடிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்துட்டிங்கன்னா இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.